ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்த்திக் இப்போ முழுமையாக இந்த அஞ்சலி பிடியிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ நம்ம இலக்கியா கௌதம் எல்லாரும் பார்த்திங்கன்னா இப்போ ஆதரவற்ற பெண்கள் இல்லம் ஒரு இது ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. நம்ம கார்த்திகா பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே நடந்து வராங்க. நம்ம ஜானம்மா கிட்ட நல்லபடியாக நடக்கணும் இந்த ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா எல்லாரும் கிளம்புறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பைரவி ஒரு பக்கம் நோட் பண்ணுறா. நம்ம என்னதான் பிளான் போட்டாலும் இந்த இலக்கியாவை தோக்கடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அம்மா கண்ணில் நின்று பார்த்துட்ருக்கா இந்த பைரவி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி கௌதம் இலக்கியா 3 பேரும் காருக்குள்ளே போயிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லிஃப்ட் கேட்குறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம கௌதமும் இலக்கியாவும் நோட் பண்ணுறேங்க. அந்த பொண்ணு கண்டிப்பாக ஆதரவட்டோட பொண்ணாக தான் இருக்கும். அதனால தான் இந்த பொண்ணை காமிக்கிறாங்க. இப்போ நம்ம கார்த்திக்கு ஜோடி ஆக போகிறது அந்த பொண்ணு மட்டும்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த பொண்ணை கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு நினைக்க போகிறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி ஃபோன் பண்ணி கார்த்திக்கு மிரட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கார்த்திக் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தூங்கி காலையில் குடிக்கிறதுக்கு போகிறாங்க. ஆனாலும் அதை குடிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவும் கௌதமும் சேர்ந்து அவங்கள ஏதோ ஒரு இது மிரட்டி நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்ட்டுலாம் மிரட்டி அவங்கள தடுத்துடுறாங்க கார்த்திகை. இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சலி ஒரு பக்கம் இந்த இலக்கியாவோட அம்மாவை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா. உன் பொண்ணால் தாண்டி எனக்கு இந்த என் வாழ்க்கையே போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம லட்சுமியா இங்கே பாருமா, நீ சாப்பிடாதே இருக்கிற இந்த காஃபியனா குடின்னு எடுத்து வந்து கொடுத்தா அந்த காஃபியை வாங்கி உன் பொண்ணால் தான் நான் இந்த நிலைமைக்கிறேன் உன் மூஞ்சில் விசிறடிக்கிறான். அவங்க லட்சுமி அம்மா மூஞ்சிலே இந்த காஃபியை ஊற்றுறாங்க. நம்ம லட்சுமி அம்மாவா எரியுதுன்னு கத்துறாங்க. உடனே மாசிலாமணி என்ன தைரியம்தான் காஃபி எடுத்து மூஞ்சிலேயே ஊற்றுவேன், அவ்வளோதான் பார்த்துக்க, ஒழுங்கு மரியாதை இடு அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. இந்த சின்னாமணியா அந்த அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. ஆனாலும் நீ இருக்கிற தைரியத்தில் தாண்டி இவ இவ்வளவும் ஆட்டம் போடுறா. நீ ஒழுங்காக இருந்தால் இந்த சரியாக இருப்பா. நீ ஃபஸ்ட்டு இதை வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு அஞ்சலியே சொல்கிறாங்க. ஆனாலும் நம்ம சின்னாமணி தடுக்கிறா. இங்கே பாரு, நீ இருக்கிற வசத்தானே அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் எடுத்துன்னு போய் லாக் பண்ணிடுறாங்க சின்னாமணியை. இந்த அஞ்சலி அஞ்சலி போய் காஃபி போட்டுனுவா, இனிமேல்ட்டு காஃபி மட்டும் இல்லை, சாப்பாடு லஞ்சு எல்லாமே நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டோட வேலைக்காரி மாதிரி ஆயிட்டாங்க இந்த அஞ்சலி. என்னடா இது சோதனை மேலே சோதனை, நம்ம அந்த வீட்டில் மகாராணி மேலே உக்கான்னு நினச்சிதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ இந்த வீட்டுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலிக்கு இரிட்டேட்டிங்காக ஆகுதுங்க. என்ன தான் நடக்க போகுது இந்த அஞ்சலியோட நிலமை. நம்ம கார்த்திக்கு ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நம்ம கார்த்திக்கு ஒரு பொண்ணு மேலே க்ரஷும் வந்துருச்சுன்னே வச்சுக்கோங்க. சரி வாங்க, என்ன தான் நடக்கணுதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப்